கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. கர்த்தருடைய நாமம் எப்படியாவது மகிமைப்பட வேண்டும் என்பதில் எரேமியா மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார். தனக்கு நிந்தை வந்தாலும் கர்த்தருக்கு மகிமை வர வேண்டும் என்று எரேமியா ஆசைப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவராக, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன் என்று பயபக்தியோடு சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை ருசி பார்த்தது மாத்திரமல்ல, அதை புசிக்கவும் செய்கிறார். அதன் நன்மையை அனுபவிக்கிறார். மகிழ்ச்சியோடு இருக்கிறார். பசியோடு இருக்கிறவர்கள் போஜனத்தை ஆசையாய் புசிப்பது போல எரேமியா தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு உட்கொள்கிறார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டுள்ளது, மனுபுத்திரனே, நீ அதை அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னுடனே சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அதேபோல வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்ட உடனே அந்த வார்த்தைகள் அவருக்கு சந்தோஷத்தையும் அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் கொடுத்தது. இதற்கு மேற் புசிப்பதற்கு அவருக்கு ஒன்றும் தேவைப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கியது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின் மனுஷர்களுக்கு, எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டும். யூதா தேசம் அழியப் போகிறது என்பதை எரேமியா ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். எருசலேமின் குடிகளில் யூதாவின் மனுஷர்கள் பட்டயத்தினாலும் சங்காரமாக போகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பயங்கரமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எரேமியாவுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. அது அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. எரேமியாவும் யூத தேசத்தைச் சேர்ந்தவர்தான். அவருக்கும் அந்த அழிவிலும் வேதனையிலும் பங்கு இருக்கிறது. வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்பதே எரேமியாவின் நோக்கமாயிருக்கிறது. சொல்ல வேண்டிய செய்தி எச்சரிப்பின் செய்தி, பேச வேண்டிய வார்த்தை தேவனுடைய கோபாக்கினையான வார்த்தை. அந்த வார்த்தையும் கர்த்தரிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. இதனால் அவருக்கு சந்தோஷமாயும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. எரேமியா இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள் கோபப்படுவார்கள், தூசிப்பார்கள், எரேமியாவை பிடித்து துன்புறுத்துவார்கள். இப்படி தெரிந்திருந்தும் அந்த வார்த்தையை எரேமியா சந்தோஷமாகவும் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு கர்த்தரின் வார்த்தையின் மூலம் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும் மகிழ்ச்சி நம் இருதயத்தில் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அவருடைய வார்த்தையை தேடி வாசிப்பதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. சங்கீதம் 119 174 உம்முடைய வேதம் எனது மனமகிழ்ச்சி என்று சொல்கிறார். வேதம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வசனங்கள், வார்த்தைகள், இவைகளை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே,
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் வேத வசனங்களை ஆராயும் போது நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு வழியாய் அமைந்திருக்கிறது. இந்த நற்குணசாலிகளாய் மாறி இருதயத்திற்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த வேத வார்த்தைகளை எவ்விதமாய் நேசிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.